அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் மார்கழி மாத பலனை தான் பார்க்க போகின்றோம். முதலில் மார்கழி மாதத்திற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். மார்கழி மாதம் புனிதமான தமிழ் மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் அதிகாலையில் கோவில்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இந்த மாதத்தில் திருவெண்பா விரதம் இருப்பது ஒரு சிறப்பான விரதமாக இருக்கும். பாவை நோன்புகள் இந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. தமிழில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்தில் மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கும். கேரளாவில் இந்த விழா திருவாதிரை என்று கொண்டாடப்படுகின்றது. திருவாதிரை திருவிழாவின் போது சிவபெருமானுக்கும் திருவாதிரை காளி என்ற சிறப்பு செய்முறையும் வழங்கப்படுகின்றது. முக்குடி ஏகாதசி நாளில் மகாவிஷ்ணுவுக்கு சொக்கவாசல் திறப்பு விழா வழங்கப்படுகின்றது. மார்கழி அல்லது மார்கழி மாதம் என்பது மார்கழி மாதத்திற்கு தொடர்புடைய மாதமாக இருக்கும். மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் ஒத்துப்போகின்றது. இந்த மாதத்தில் முக்கியமான திருவிழாக்கள் 2023, 2024 மார்கழி மாதத்தில் மங்களகரமான நாட்கள் என்னவென்று பார்த்தால், ஞாயிறு 17 டிசம்பர் 2023 விவாக பஞ்சாமி தினமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 22 ஏகாதசி நாளாக இருக்கும். டிசம்பர் 22 வெள்ளிக்கிழமை கீத ஜெயந்தியாக இருக்கும். சனிக்கிழமை 23 டிசம்பர் மாதம் ஏகாதசி நாளாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 7 ஜனவரி 2024 சபல ஏகாதசி நாளாக இருக்கும். மார்கழி மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசியில் இடம் மாறுகின்றது. செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். புதன் விருச்சிக ராசியில் அமர்கின்றார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். குரு மேஷராசியில் இருக்கின்றார். சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கின்றார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகின்றார். சனி கும்பராசியில் அமர்கின்றார். ராகு மீன ராசியில் இருக்கின்றார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கின்றார். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை தனூர் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் குளிர்காலம் தொடங்கும் மாதமாக மார்கழி மாதம் நவக்கிரகங்களில் பயணத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்துள்ளவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். எந்த செயலையும் உற்சாகத்தோடு செய்து வெற்றி பெறும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த மீனராசி அன்பர்கள். இவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் என்று பார்த்தால், உங்களின் இந்த மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு வக்கிர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கப் போவதால் ஆரோக்கியம் சீராகும். வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கும். உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். பணவரவும் திருப்தி தரும். இம்மாதம் ஏழரை சனியின் ஆதிக்கம் ஆரம்பமாவதால் எதையும் கொஞ்சம் யோசித்து செய்வதுதான் நல்லது. உங்களின் இயல்பான வாழ்க்கையில் சில குறுக்கீடுகள் வந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். இதுவரை மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். பாக்கிய கணிதப்படி இந்த சனி பெயர்ச்சி நடைபெறும். உங்களுக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதில் முதல் சுற்றும் 3ஆவது சுற்று இருந்தால் யோசித்து செயல்பட வேண்டும். 2வது சுற்றாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. இருப்பினும் முதல் 2.5 ஆண்டுகள் விரயசனி நடைபெறும் என்பதால் விரயங்கள் அதிகமாக இருக்கும். எனவே சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. நீங்கள் வீடு கட்டலாம் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வது அல்லது சீர்வரிசை போன்றவற்றை வாங்கி கொடுப்பது, அதில் கவனம் செலுத்த வேண்டும். பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத விதத்திலும் இடமாற்றங்களும் ஏற்படலாம். மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வரும் சுக்கிரனால் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் விதத்தில் அமையும். கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலைக்கு வந்துவிடும். வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி உங்களுக்கு மனக்குழப்பத்தை உருவாக்குகிறது. இனி புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று கூட நீங்கள் யோசிப்பீர்கள். தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியாகி செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவது யோகம்தான்.
தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகள் மற்றும் மாற்று இனத்தார்களின் உதவியும் செய்வார்கள். பாகப்பிரிவினைகள் உங்களுக்கு சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகளின் ஆதரவோடு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் எளிதில் செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களின் குறைகளை தீர்க்க முன்வருவார்கள். மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர்தான் புதன். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்யோகத்தை உருவாக்குவார். எனவே பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். வாழ்க்கை துணையின் வேலைவாய்ப்பு கருதி ஏற்பாடு செய்திருந்தால் அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரும். அந்த வேலை கிடைத்து உங்களுக்கு உதிரி வருமானம் வருவதற்கும் வாய்ப்பு சரிகின்றது. சனியின் ஆதிக்கம் இருப்பதால் வீண்பழி ஏற்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நண்பர்களால் பலன் கிடைக்கவும், வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபமும் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு புகழும் கூடும். மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப தக்க பலன் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்களும் கூடும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்குள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதுதான் மிகவும் நல்லது. குருவின் வக்கர நிவர்த்தி காலம் என்று பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிநாதனாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் குரு பலம்பெறும். இதே நேரத்தில் உடல்நலம் சீராகும். உள்ளமும் மகிழும் விதத்தில் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். விலகி சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். கிளைத்தொழில் தொடங்கும் வாய்ப்பும் உண்டு. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பும் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் நற்பலன்கள் பெற வியாழந்தோறும் நீங்கள் குரு பகவானை வழிபடுவதோடு அந்நாளில் நீங்கள் சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டும் வாருங்கள். இந்த மாதத்தின் பரிகாரம் என்னவென்று பார்த்தால் ராகு கேது வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும் விதத்தில் அமையும். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் பிரவுன் நிறம். உங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால் டிசம்பர் 17, 18, 22, 23, 26, 27, ஜனவரி 7, 8, 9, 13, 14.